ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് 5 നിമിഷത്തിൽ ഒരു ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട് വെച്ച് സൂപ്പർ ടേസ്റ്റിൽ ഹെൽത്തിയായി ஒரு ஜூஸ் நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். இந்த சூடு காலத்தில் நல்ல சூப்பராக இருக்கும். மத்தியானமெல்லாம் நம்ம இந்த ஜூஸ் குடிச்சிருந்தா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது பிங்க் கலரில் ட்ராகன் ஃப்ரூட்டு தான். இது ஒயிட் கலரிலும் இருக்கும். இந்த பழத்துக்கு ரொம்ப இனிப்பு ஒன்றும் அதிகமாக இருக்காது. லைட்டாக புளிப்பு தான் இருக்கும். அதனால் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல ஹெல்த்தியான ஒரு பழம் தான் ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த மாதிரி ஜூஸ் பண்ணியிருந்தால் எல்லாருமே நல்ல விரும்பி குடிச்சிடுவாங்க. அந்த அளவில் நல்ல டேஸ்டாகி நமக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸு ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி 2 சைடும் ஒன்று கட் பண்ணியதுக்கப்புறமா இதனோட மேலே இருக்கிற தோல் நமக்கு மாற்றலாம். ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி உரிச்செடுத்தால் போதும். சீக்கிரம் வரும். நல்ல பழுத்த பழமாயதுனால இதே மாதிரி சீக்கிரமாயிட்டு இதனோட மேலே இருக்கிற தோல் கரெக்டாக வரும். இப்போ இந்த பழத்தின் தோலெல்லாம் இதே மாதிரி நான் உரிச்செடுத்திருக்கு. இனி இந்த பழத்தை இன்னொரு தட்டிലേക്ക് மாற்றி சின்ன பீஸாയിട്ട് நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். எப்படி கட் பண்ணியிருந்தாலும் நம்ம இது ஜூஸ் ஆக்க போகிறேன். அதனால பிரச்சனை இருக்காது. இப்போ நான் சின்ன பீஸாയിട്ട് தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு பவுலிലേക്ക് 1.5 டீஸ்பூன் கஸ்கஸ் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள் கையில் இருந்தால் மட்டும் கஸ்கஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கடையில் ஜூஸ் வாங்கும்போது கஸ்கஸ் போட்டு தான் கிடைக்கும். அதனால தான் நானும் கஸ்கஸ் போட்டு இந்த ஜூஸ் தயார் பண்ணுறேன். உங்கள் கையில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைச்சா நீங்கள் ஸ்கிப்பு பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 டீஸ்பூன் கஸ்கஸ்லேக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே நமக்கு ஊற வைக்கலாம். இது சீக்கிரம் ஊறி வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் மிக்சியோட ஜார்லேக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா ட்ராகன் ஃப்ரூட்டிൻ്റെ பீஸு அப்படியே நமக்கு போடலாம். இப்போ மிக்சியோட ஜார்லேக்கு எல்லா பீஸும் நான் போட்டிருக்க. கூட 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கலாம். അതിൻ്റെ കൂടെ ഒരു ലെമണിൻ്റെ ജ്യൂസും നമുക്ക് ஊற்றலாம். மிக்சியில் ஒன்று அடிச்செடுக்கலாம். அதுக்கப்புறமா 2 டம்ளர் ஜூஸுக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒன்று அடிச்செடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஜூஸ் எடுக்கிற டம்ளர்லேக்கு ஐஸ் க்யூபு போடலாம். பின்னாடி நம்ம ஊற வச்சு எடுத்திருந்தா கஸ்கஸ் அதிலேக்கு ஊற்றலாம். இந்த மாதிரி ஐஸ் க்யூப் போட்டதுக்கப்புறமா தான் கஸ்கஸ் சேர்க்கணும். மத்தியானத்தில் நல்ல சூடாயிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜூஸு கிடச்சிருந்தா நல்ல சூப்பராக இருக்கும். நம்ம கஸ்கஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக ஊறி வந்துருச்சு. இனி ஜூஸு நம்ம டம்ளர்லேக்கு ஊற்றலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும். குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியுமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிடாதவங்க கூட இதே மாதிரி ஜூஸ் பண்ணி கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவங்க குடிச்சிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.